செல்ஃபி புள்ள. என்னது இது கையில? சர்ப்ரைஸ் gift. அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ட்ரைபாட் ஸ்டாண்ட். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா யூகாஸ். நான் வந்து இந்த கம்பெனி பேரை கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரில, பட் இது வந்து யூகாஸோட பிராண்டோட ட்ரைபாடுங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம். நல்லா குட்டியாக காம்பேக்டாக இருக்குது பார்க்குறக்கு. இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்லாம் தெரியல, நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். இது வந்து உள்ளே வந்து இருக்குது, வேறு எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனுவல் கொடுத்துருக்காங்க. 62 inches ட்ரைபாடுங்க. பார்க்கறதுக்கு குட்டியாக தான் இருக்குது. இது 62 inches வருமா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பட்டனுங்க. இது வந்து தொலைஞ்சிராமல் இருக்கிறதுக்கு சேஃபாக வந்து இதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிறப்ப இது அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கிறனால மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு கீ செயின் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு ஆக்சுவலாக. இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் போலங்க. பின்னாடி வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு பேட்ரி ஓப்பன் பண்ணுற மாதிரியான செட்டப் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பட்டன் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃபோன் வந்து நம்ம ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒன்று வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண இதோட லென்த் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சதுனால அது இப்படி இருக்குது. நான் வந்து சென்டரில் வைக்கிறேன். நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் வந்து நல்லா ஹோல்டாகி நிற்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி வந்து ஒரு நாப் இருக்குது நம்மளுக்கு சைடில். இது வந்து எப்படின்னா நம்ம ஃபோனை வந்து எந்த பக்கம் வேணாலும் டில்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த நாபை வந்து நம்ம லூஸ் பண்ணோன்னா எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக வந்து சைடாக வைக்கணும், இல்லை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டேபிளில் ஒர்க் பண்ணிருக்கோம், அதை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு அந்த இதுக்கு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இதை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கிற ஸ்டாண்டிங் வியூ. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து கொஞ்சம் இது லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை வந்து எப்படி வந்து பொசிஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே தெரிகிற இந்த ஆரஞ்சு கலர் மாதிரியான நாபு தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் நாபை வந்து லூஸ் பண்ணணும். ஸோ இப்படி லூஸ் பண்ணிவிட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ட்ரைபாடோட பின்னாடி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 பிளாக் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த பிளாக்கை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஓப்பன் பண்ணால் அதுவாக வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த பொசிஷன் போதும் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து நாபை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ இதை டைட் பண்ணிட்டா இந்த பொசிஷனில் அப்படியே நின்றுக்கும்.
ஸோ நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இதை நம்ம வந்து நாபை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நம்ம வந்து இது வந்து நல்லாவே பெண்ட் ஆகுதுங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்படி வச்சுக்க முடியுது நம்மளால். ஸோ இதை நான் வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிறேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறது. இது வந்து நல்லா வந்து ஒரு 62 இன்ச்சஸ் வரைக்குமே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து நான் ஃபோனை வந்து இந்த சைடில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதே இது வந்து நம்ம வந்து ஷார்ட் லைக் நம்ம வந்து இதை அப்படியே திருப்பி எடுக்கணும் அப்படின்னா இந்த இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இந்த ஓரமாக வச்சுட்டு லைக் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கிறத டைட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்க இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக்கை வந்து நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபோனை நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் டில்ட் பண்ணி வச்சுட்டு டைட் பண்ணால் முடிஞ்சு. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபோனை நம்மளுக்கு பிடிச்ச டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மாற்றி வச்சுக்க முடியும். ஓகே, இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த இப்படியே வச்சு இப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஒரு நாபாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருது. நல்லா ஸ்டர்டியாக தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதுன்னு. பார்த்தாலே தெரியும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. நம்மளுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு வந்து நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து எப்படி வந்து அந்த பட்டன் கேமரா பட்டனோட கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த டிவைஸில் வந்து நம்ம வந்து இங்கே ஒரு டாகிள் பட்டன் மாதிரி இருக்குங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகும். அப்படின்னா இது ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் அப்படியே நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஏபி ஷட்டர் அவைலபிள் டிவைசஸில் ஏபி ஷட்டர் 3 அப்படின்ட்டு வரும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பேருன்னு ஆப்ஷன் கேட்கும். அப்போ நம்ம வந்து பேர் பண்ணோன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சிஸ்டமும் அதுவும் கனெக்ட் ஆகிடுச்சுங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து செல்ஃபி மோடில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட கேமராவும் நம்மளோட டிவைஸும் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோடனே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணோன்னா நம்ம வந்து திருப்பி அதே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. ஸோ அப்படியே வீடியோ ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து டீச்சிங் லைனில் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க டீச் பண்ணணும், இல்லை ரொம்ப நேரம் வந்து ஒருத்தர் வந்து ஃபோனை வந்து பிடிச்சிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி கேசஸில் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம வந்து பிளாக் போர்டில் வந்து எழுதுறதோ இல்லை வந்து நம்ம வந்து டீச் பண்ணுறதோ வந்து நம்மளால் ஈஸியாக யாரோட டிபெண்டன்சியும் இல்லாமல் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்று வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்க இல்லை வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோங்க.
நாங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இதை வந்து இன்னும் ஃபர்தராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் யார் யாரெல்லாம் ட்ரைபாட் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாங்கியிருக்க இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அரவுண்ட் 2050 பக்கம் வந்துச்சுங்க.